திமுக போலவே கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு உங்களை. அதே மாதிரி அதிமுகவும் உங்களை எதிர்க்குது. உங்களுக்கு எதிராக 3 அணி இருக்க விஜயோட சேர்த்து 3ன்னு வச்சுக்கலாம். இல்லை, இப்போ எப்படி போகணும்? நீங்கள் எங்களுக்கு எதிராக நிறைய பேர் வரட்டும், ஆனால் எங்களுக்காக நாங்கள் தானே இருக்கோம், இந்த மண்ணுக்காக நாங்கள் தானே இருக்கோம். இந்த தேசத்தினுடைய சொந்த சித்தாந்தத்தை பேசிக்கொண்டு இந்த மண்ணில் இருக்கிற ஒரே கூட்டம் எங்களுடைய கூட்டம். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஃபாரின் ஐடியாலஜி. திராவிடம் ஃபாரின் ஐடியாலஜி, கம்யூனிசம் ஃபாரின் ஐடியாலஜி, தமிழ் தேசியம் கிறிஸ்தவ அடிப்படைவாதம் என்கிற ஃபாரின் ஐடியாலஜியால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விஜய் முழுசாக இந்த ஃபாரின் ஐடியாலஜியில் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் போட்டு குழப்பி ஒரு புதுசாக ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவர் கொடுத்தது ஒன்றும் புதுசு கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவில் திராவிட மாடலில் உருட்டினாங்க. தமிழ், தமிழம், இன்னும் 2 வாயில் நுழையாத 2 வார்த்தையை போட்டு திராவிடம். தமிழுங்கிற தமிழ் வார்த்தையிலேருந்து திராவிடம் என்கிற சமஸ்கிருத வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு ஒரு உருட்டினாங்கல்ல, அதுதான் இன்றைக்கி விஜய் உருட்டுறாரு. ஒரு கண்ணு திராவிடம், ஒரு கண்ணு தமிழ் தேசியம். ஆகையால் எங்களுக்கு எதிராக நிற்பவர்கள் எல்லாம் அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள். இந்த மண்ணினுடைய சொந்த சித்தாந்தத்தை பேசுகிற எங்களை இந்த மண்ணினுடைய சொந்த மக்கள் ஆதரிப்பார்கள். ஆகையால் எத்தனை எதிரிகள் வந்தாலும் சரி, இவங்களோட பெரிய பெரிய எதிரிகளை எமர்ஜென்சியை பார்த்தவங்க நாங்கள். நீங்கள் கேட்கலாம், சார் திமுகவும் எமர்ஜென்சியை பார்த்துச்சே சார் அப்படின்னு. ஆனால் எமர்ஜென்சியை பார்த்துட்டு திமுக உடனே காங்கிரஸ் காலில் விழுந்துது. நேருவின் மகளே வருக, நல்லாட்சி தருகன்னு சொன்னிச்சு. ஆனால் எமர்ஜென்சியை பார்த்த நாங்கள் இன்றைக்கு காங்கிரஸ் முக்து பாரத் என்கிற காங்கிரஸ் இந்த நாட்டிலிருந்து தூக்கி போடுகிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு கிட்டத்தட்ட சாதித்து காட்டியிருக்கிறோம். நாங்கள் அன்றையிலிருந்து இன்று வரை நாங்கள் அவர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் எமர்ஜென்சியை பார்த்தவங்க நாங்கள் எத்தனை எதிரிகள் வேணாலும் இருக்கட்டும், நாங்கள் சந்திப்போம். 2026 தேர்தல் நான் சொன்னது போல் இன்றைக்கு 2024 லோக்சபா தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை அளித்திருக்கிறது. மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை காட்டிருக்கிறது. இந்த 2024 பிஜேபி திமுக வரணும்னு ஓட்டு போட்டவங்களோட திமுக வர வேணான்னு ஓட்டு போட்டவங்க தான் அதிகம். எங்களுக்கு ஒரு 18, அதிமுகவுக்கு 20, சீமான் அவர்களுக்கு ஒரு 8. நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா திமுக வர வேண்டாம் என்று மக்கள் விரும்புகிறார். இந்த 2 வருடத்தில் திமுகவை எதிர்க்கிற ஒரு உன்னத ஒற்றை சக்தி பாரதிய ஜனதா கட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். 2026 சட்டசபையில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய ஆட்டம் மிகப்பெரிய அளவில் ஆரம்பிக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மிகப்பெரிய கூட்டணி நீங்க சொல்ற மாதிரியே வாக்கு சதவீதம் பெரிய பொழுது எந்த அடிப்படையில் நீங்கள் திமுக தோப்பு நினைக்கிறீங்க சார்? நான் என்ன சொல்கிறேன், எலெக்ஷனு ஓட்டு கணக்கை மட்டும் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுற கட்சி பிஜேபி கிடையாது. நாங்கள் 2 எம்பியில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சி. வெறும் ஓட்டு கணக்கை மட்டும் பார்த்துருந்தா மக்கள் மனதை வென்றிருக்க முடியாது. நாங்கள் மக்கள் சேவையை பிரதானமாக நினைக்கிறோம். மக்களிடம் உரையாடுவதை நாங்கள் பிரதானமாக நினைக்கிறோம். மக்களுக்காக போராடுவதே எங்களுடைய வாழ்நாள் நோக்கமாக நினைக்கிறோம். மக்கள் என்றைக்கு எங்களை நம்புகிறார்களோ நம்பட்டும். ஆனால் எங்களுடைய போராட்டம், எங்களுடைய சித்தாந்தம் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கும். எங்களுடைய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். 26 தான் சொல்லிட்டேனே, மிகப்பெரிய அளவில் சட்டசபையில் எங்களுடைய ஆதிக்கம் இருக்கும். அதற்கான முன்னோட்டமாகத்தான் இன்றைக்கு 2024 தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கு. கஜானாவை யார் காலி பண்ணான்னு மட்டும் தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா 4000 கோடி கொடுத்தாங்க சென்னையை சீரமைக்கிறேன்னு சொல்லி. என்னாச்சு 4000 கோடி? இப்போ முன்னாடியாவது ஏதோ ஒரு கணக்காக சொல்லிட்டுருந்தாங்க, மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. லிப்ஸ்டிக்காக சண்டை போட்டு இருந்தாங்களே, அவங்க பேர் என்ன, மேயர் பிரியா, அவங்க லிப்ஸ்டிக்காக தான் அதிகமாக, அதை பற்றி தான் அதிகமாக கவலைப்படுவாங்க. அவங்க ஒரு 40ன்னுவாங்க. அப்புறம் கே நேரு வருவார், அவர் 60ன்னுவார். சேகர் பாபு வருவார், அவர் 80ன்னுவார். 2000, 3000, 4000 ஏலம் விட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் சென்னையில் வடிகால் வசதி செய்து தரப்படவில்லை. இதுதான் உண்மை. 4000 கோடி என்னாச்சு? நீங்கள் சென்னையை காட்டி, கூவத்தை காட்டி ஒரு குடும்பம் உலகத்தினுடைய கோடீஸ்வரர் பட்டியலில் இடம்பெற்றுச்சு, கருணாநிதி அவர்களுடைய குடும்பம். ஆனால் இன்றைக்கும் சென்னையும் கூவமும் அப்படியே தான் இருக்குது. கூவத்தை சுத்தப்படுத்துறேன்னு கருணாநிதி ஆரம்பித்தார், முதல்ல இருக்குன்னு சொல்லி அந்த திட்டத்தை விட்டார். அதுக்கப்புறம் சிங்கார சென்னைன்னு ஸ்டாலின் ஆரம்பித்தார். இப்போ அவங்களுடைய உதயநிதி காலத்தில் நிற்கிது. இன்றைக்கு 4000 கோடி முழுமையாக எங்கே போச்சுன்னு தெரில, எங்கே யாருடைய வீட்டுக்கு போச்சுன்னு தெரில. அப்படித்தான் சேகர் பாபு இன்றைக்கி கஜானாவில் காசு இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த கஜானாவில் இருக்கிற காசு யார் ஆட்டை போட்டாங்கன்னு சேகர் பாபு தான் சொல்கிறேன்.
போலாமா? ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் அமரன் திரைப்படம் குறித்து கேட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அக்னிபாத் என்கிற ஒரு திட்டம் தமிழக இந்தியா முழுவதும் இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான திட்டமாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான மத்திய அரசால் தொடங்கப்பட்டு நரேந்திர மோடி அவர்களால் துவங்கப்பட்டு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் தொடர்ச்சியாக அக்னிபாத் திட்டத்தில் சேர விரும்புகிற இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறேன் உளுந்தூர்பேட்டையில். அது உங்களுக்கு தெரியும். அதற்கான பயிற்சிக்கான துவக்கம் நடைபெற இருக்கிறது. தமிழகம் முழுவதும் அக்னிபாத் திட்டத்தில் சேர விரும்புகிற இளைஞர்கள், நாங்கள் அதற்கென்று ஒரு படிவம் இன்னும் நாளைக்கு வெளியிடுவோம். அதில் அவங்க விண்ணப்பித்து கொள்ளலாம். இலவச பயிற்சி, உணவு, தங்கும் இடம் முழுசும் இலவசம். கடந்த முறை நாம் பயிற்சி அளித்ததில் 34% பேர் அக்னிபாத் திட்டத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகையால் அந்த ஒரு அறிவிப்பையும் இதன் மூலமாக அறிவித்துக் கொண்டு விருப்பம் இருக்கிற இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், ஸ்ரீசேகர் அவர் பிஜேபி மீது இருக்கிற வன்மத்தில் என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கார். இன்றைக்கி காலையில் பார்த்தேன், ஜெயலலிதா அவர்களுடைய ஆவியோட பேசினேன்றார். சரியா? அதுவும் 6 மாதத்துக்கு ஆவி பேசாதாமா, 8 மாதம் கழிச்சு தான் பேசுமாமா. இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஏதாவது என்ன பிரச்சனைன்னு நம்ம பார்க்கணும். அதனால் அவர் பேசுகிற கேள்வியெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டு கேட்டால் நான் எப்படி பதில் சொல்லுவேன்?